ஹாய், நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டு சிம்பிள் கிச்சனில் நாங்கள் பண்ணது சேப்பங்கிழங்கு ஃப்ரை. சேப்பங்கிழங்க வேக வச்சு கட் பண்ணி சின்ன சின்னதாக வச்சுருக்கோம். இது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு, காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, பூண்டு வந்து ஒரு 4-5 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, லெமன் புளிப்புக்காக கொஞ்சமாக ஒரு அரை லெமன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து அப்படியே கிளறி நல்லா பிசைஞ்சு வைக்கலாம். இதுக்கு தண்ணி சேர்க்காம ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஏற்கனவே சேப்பங்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. ஸோ அது கூட வந்து எண்ணெய் மட்டும் சேர்த்து இது நல்லா பிசைஞ்சணும். இந்த மசாலா எல்லாமே வந்து சேப்பங்கிழங்குல ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு இதை நல்லா பிசறி விட்டுருங்க. இப்போ லெமன், கொஞ்சமாக லெமன் சேர்த்துருவோம். எலுமிச்சம்பழம் பாதி அளவு இதில் புழிஞ்சு நல்லா பிசறிடலாம். அவ்வளோதாங்க, பிசைஞ்சாச்சு. இதை வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறுற அளவுக்கு வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதை எடுத்து தவாவில் வறுக்க வேண்டியதுதான். இப்போ ஒரு தவாவில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த சேப்பங்கிழங்கை ஃப்ரை பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வரும். மேலே வந்து மொறுமொறுன்னு இருக்கும், அதே சமயம் உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்கும். நல்லா வெந்து இருக்கும். ஏற்கனவே நம்ம வேக வச்சதுனால நல்லா வெந்திருக்கும். எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். இது நல்லா எண்ணெய் ஊற்றிங்கன்னா நல்லா ஒரு மொறுமொறுப்பு கிடைக்கும். இதுதாங்க நான் இன்றைக்கி பண்ண சேப்பங்கிழங்கு ஃப்ரை. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.